வீரலட்சுமி இப்பொழுது புதிதாக வருங்கால போதகர் இப்பொழுது பைபிள் காலேஜ் போய் படிக்கிறதா இருக்கிறாங்க. வருங்கால போதகர் மத்தியில் தன்னுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நம்ம யாரும் சபசனியோடு நாம் காத்திருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேவன் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ஆனால் ஒரு தனக்குள்ள அபிஷேகத்தில் குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. இவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சொன்னார். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தால், உனக்குள்ளே பாவம் இருக்குது தம்பி, இந்த பாவத்தை விட்டு விலகி வா, இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகு. பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்தாவியானவரை பார்க்குறோம். ஒரு பொய் பேசுனா துக்கப்படுற பரிசுத்தாவியானவரை பார்த்துருக்குறோம். ஏன் வேதனைப்படுற பரிசுத்தாவியானவரை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவியான் வந்தால் எப்பேற்பட்ட கிரியைகள் செய்வார். சிம்சோனோட அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானதுங்க. அவன் ஒரு மனுஷன் இப்போது எத்தனை பேர்த்த அடித்து தூக்கியிருக்கிறான். ஒரு ஆள் எத்தனை பேர்த்த அடித்து தூக்க முடியும்? ஒரு 10 பேர் வராங்க. படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் 10 பேர் வந்தாலும் அசால்ட்டாக அடித்து தூக்கி போடுவாங்க. அது படம், ரீல். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருந்தாருன்னா, ஒரு ஆள் 1500 பேர்த்துக்கு கூட சண்டை போட்டு அவனை சாதாரணமாக வீழ்த்தியிருக்கான். சாதாரண ஒரு கழுதை தாடை எலும்பு வச்சு 1500 பேர்த்த வீழ்த்தியிருக்கான். சாதாரண ஏன்னா இவன் நசரே விரதம் எடுக்கிறவன். இவனுக்குள்ளே உள்ள அபிஷேகம் பயங்கரமானது. இவனுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருந்தனால தனக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நிற்கிது. அந்த சிங்கத்தை அசால்ட்டாக ஆடை கிழிக்கிறது போல் கிழிச்சு போடுறான். ஆடைக்கு எப்படி கிழிப்போமோ அது போல் கிழிச்சு போடுறான். ஏன் ஒரு மனுஷன் இப்படிப்பட்டதெல்லாம் செய்வானா? சாதாரண மனுஷனால் இது செய்ய முடியாதுங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருந்தாருன்னா எத்தனை பேர்த்தையும் அடித்து தூக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு தேவதூதன் 1,20,000 பேர்த்த கொன்றார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவியன் இருந்தால் இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் நடக்குது. அபிஷேகத்தில் என்னங்க வித்தியாசமான அபிஷேகம்? அதாவது ஒரு சிங்கத்தவே கிழிக்கிறானா எப்பேற்பட்டவனாக இருப்பான். அவனால் முடியல. அவனுக்குள்ளே இருந்த பரிசுத்தாவியானவர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செஞ்சார். பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் எப்பேற்பட்ட மனுஷனை வீழ்த்த முடியுங்கிறத பார்க்குறோம். ஏன்னா யுத்தத்தில் வல்லவனானா இவனை எதிர்த்து நிற்க 2000 பேர் நின்னாலும் இவனை அடிக்க முடியல, தொட முடியல. ஏன்னா இவனுக்குள்ளே இருந்த பரிசுத்தாவியானவர் பயங்கரமாக எடுத்து பயன்படுத்தினாருங்க. அவனுக்குள்ளே அந்த அபிஷேகம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? சாதாரண ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு காரியத்தை இப்படி செய்ய முடியுமா? அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் தள்ள முடியல இருந்துச்சு. அந்த முடியை வெட்டின உடனே அவனால் எந்த காரியமும் செய்ய முடியல. ஏன்னா இந்த சிம்சோனை ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவனை கொண்டு தேவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடித்தார். ஆனால் இவன் சாதாரண கண்கள் நீச்சையில் விழுந்து போய் பாவத்தில் விழுந்தனால சிம்சோன் மேலே இருந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியல, தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற முடியல. அவன் முடியல தாங்க தலைமுடியில் தாங்க அபிஷேகம் இருக்குது. அந்த தலைமுடியை வெட்டின உடனே அவன் கண்ணை இழந்துட்டான். ஏன்னா அந்த அபிஷேகத்தை இழக்கிற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா சாதாரண கண்கள் நிச்சயம் பாவத்தில் விழுந்துட்டான். ஆனால் இவனை கொண்டு இதில் என்ன வருத்தமான விஷயம்னா, சிம்சோனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியலை. காரணம், அவன் உள்ளே இருந்த அபிஷேகத்தை கண்கள் நீச்சையின் பாவத்தில் விழுந்துட்டான். இன்றைக்கி நம்மளுடைய அபிஷேகத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கி எல்லா மனுஷனுக்குள்ள பரிசுத்தாவியன் இருக்கிறாருங்க. ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. அதான் அந்த அபிஷேகத்தை நம்மளை அனல் மூட்டி எழுப்பணும். ஆனால் சிம்சோனு சாகிறதப்பையும் 3000 பேர்த்த கொண்டு தான் செத்து போனான். அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ளே வரணும். நம்ம மனுஷனோட சண்டை போட வேணாம், பொல்லாத கிரியைகளோட ஜபத்தோடு சண்டை போடுவோம். அதே போல் தாவீதுக்குள்ளேயும் இருந்துச்சுங்க அந்த அபிஷேகம். ஒரு தேசத்தில் உள்ள ராஜா பல யுத்தத்தை பண்ணிட்டு வந்தார். இந்த தாவீது கோலியாத்து முன்னாடி நிற்கிறான். நான் நிற்கிறேன், நான் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோடான்னு சொல்லி தனக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை அந்த கோலியாத்தை கொன்னான். பரிசுத்தாவியானவர் ஒரு ஸ்பிரிட்டு கிடையாதுங்க. அவர் ஆள் தத்துவமான தேவன். பரிசுத்தாவியானவரை நீங்கள் ஆள் தத்துவம், அவர் உணர்ச்சி உள்ள தேவனுங்க. நீங்கள் பாவம் செஞ்சால் வேதனைப்படுறவர், துக்கப்படுறவர், கவலைப்படுறவர். நீங்கள் சந்தோஷமான விஷயத்தை செஞ்சீங்களா பரிசுத்தாவியானவர் சந்தோஷப்படுவாருங்க.
பரிசுத்தாவியான ஆள் தத்துவமாக பார்க்காம பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட ஒரு வாலிப பையன் வேணும். அப்படிப்பட்ட வாலிப பையனாக நீங்கள் மாறுங்க. இந்த சபையில் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட வாலிப பையன் தான் முக்கியம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.